ஹலோ எவ்ரிவான், ரொம்பவே டேஸ்ட்டான பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் நான் வீட்டில் பண்ண பன்னீர். ஸோ பன்னீர் செய்யும்போது கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் இது மாதிரி ரெட்டாக தெரியுது. சரி, இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு பெரிய குடமிளகாவும் ஒரு பெரிய வெங்காயமும் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியை ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன், அதையுமே நல்லா சேர்த்து வதக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து அந்த கிரேவி எல்லாமே இந்த பன்னீரில் அப்சர்வ் ஆகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமான ஆயில் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.